இட்லி பாத்திரம் நல்லா பெரிய பாத்திரம் தான் இருக்குது. சிங்கிள் அடுக்கு. சுற்றி காட்டுறேன் பாருங்கள். செட்டியார் ஹவுஸ் டேபிள் வரும் பாருங்க. செட்டியார் வீட்டு பாத்திரம் பெரிய பாத்திரம், கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லை. இட்லி பாத்திரம் 5 அடுக்கில் கொஞ்சம் பெருசு. 5 குழி. உள்ள ஈயெல்லாம் சுத்தமாக இருக்குது. எல்லாம் தெளிவாகவே இருக்குது. கழுவி வேஸ்ட்டாக இருக்கும், சுடாது, அதனால் தெளிவாக இருக்கும். ரவுண்டு உள்ள ஓட்டையும் பெருசாக இருக்கும். சட்டியை உள்ள தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த சட்டியில் ஒரு சமையலும் பண்ணிக்கலாம், இட்லியும் மேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டபுள் பர்பஸ் கீழே உள்ள சட்டி. உங்களுக்கு அது பேர்லாம் போட்டுருக்காங்க, செட்டியார் வீட்டு பேர் காட்டுறேன். கீழே இந்த சட்டி சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய் வதக்கிக்கலாம், கறி குழம்பு வச்சுக்கலாம். கீழே அரக்கு ஒட்டியிருக்காங்க. அந்த அரக்கு ஒட்டினா தான் கடைய முடியும்.